மகரம், இந்த விஸ்வாவசு புத்தாண்டில் சனி விலகிடுச்சு. சனி விலகினாலும் சனிக்கு அதிபதியான ஒரு ராசி. ஆனால் 8ல் கேது இருக்குது. நரம்பு உபத்திரம், ப்ரெஷர் பார்த்துக்கும், லோ பிபி பார்த்துக்கும், ஹீமோக்ளோபின், திடீர்னு பிளட்டெல்லாம் டக்குன்னு சுகர்லாம் இறங்கிடும். அதுக்கேற்ற மாதிரி சாக்லேட்டோ மற்றதெல்லாம் வச்சுக்கும். சரி. உடற்பயிற்சி, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி. வண்டியில் வித்த காட்டாத ராசி யாருன்னா மகரம். எல்லாமே நல்லது நடக்க போகுது. தொழில் நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் கஷ்டப்பட்டு, தொழிலில் அடி வாங்கி, தொழிலில் அவமானப்பட்டு, கடனால் பிரச்சனை ஆகி வியாபாரத்தை மூணவங்களாம் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய ஏற்றம் ஏற்படும். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை கண்டிப்பாக இருக்காது மகரத்துக்கு. அப்படி இருந்தால் உங்கள் சகவாச கோளாறுன்னு தான் அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். மகரத்துக்கு எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். தேகாரக்கத்தில் கழிவு பாதை, முதுகு தண்டுவட பாதை, கழுத்து பகுதி, மயக்கம் வரக்காமல் பார்த்துக்கும். மகரத்துக்கு வாகனங்களில் வித்தைகள் காட்டினால் பெரிய இழப்பு ஏற்படும். அந்த இழப்பு நீங்கள் நினைக்க முடியாத இழப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு உறுப்புகள் பிரச்சனையாகிடும். தயவுசெய்து வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஃபோன் பேசிக்கின்னு ஓட்டுறது, லெஃப்ட் சைடில் ஓட்டுறது, லெஃப்டில் வாங்கி ரைட்டில் ஓட்டுறது, இதெல்லாம் வேணாம். ஏன்னா அற்புதமான காலகட்டம். வார்த்தைகளில் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது, 6ஆம் இடத்தில் குரு. குரு 12ஆம் இடத்தை பார்ப்பதனால கண்டிப்பாக வேலைக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் ஒரு சாப்பாடு, எலுமிச்சைப்பழ ஊறுகாயோ அல்லது எலுமிச்சைப்பழ ஜூஸோ ஒரு ஏழைக்கு கொடுக்க பணம் நஷ்டமாகாமல் காப்பாற்றப்படும். இல்லைன்னா மருத்துவ செலவுக்கு தான் அந்த பணம் போகுன்றது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விதி. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பாட்டுங்க. அடுத்த 2.5 வருஷத்துக்கு இந்த தமிழ் வருஷத்தில் விஸ்வாவசு மட்டும் பார்க்காதீங்க, பிரபவையும் சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்த வர தமிழ் வருஷத்துலேயும் சேர்த்துக்குங்க. 2.5 வருஷத்துக்கு சனி உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். அதனால் சுறுசுறுப்பு பங்கம் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் தூங்குறதுக்குள்ளே உடற்பயிற்சி செய்துட்டு நமக்கு நல்லது தான் நடக்கும். நான் எந்த ஜோசியத்தையும் நம்ப மாட்டேன். வண்டியில் மட்டும் சொல்லியிருக்காங்க, அதில் மட்டும் கவனமாக இருப்பேன். கூடா நட்பு மட்டும்தான் கேடு விளையும். ஏன்னா ராகு 2ல் 8ல் கேது இருக்கிறச்ச எவனாவது நண்பன் போர்வியில் வருவான், தோழிகள் போர்வியில் வருவான், குடும்பத்தில் சொந்தக்காரன் போர்வியில் வருவான். நம்மளை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நம்மளை கோட்டு கொடுப்பான், இல்லை பின்னாடி புறம் பேசுவான். அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் மகரம் கவனமாக இருப்பது தான் மிக மிக முக்கியம்.